மீண்டும் அடிச்சிட்டாரு 6. இது ஒரு மிகப்பெரிய இது முதல் ஒரு கோல்டன் ஓவர் குறிப்பிட்ட ஒன்று. இப்போட்டிக்கு நடுவர்களாக தங்கம் மற்றும் முருகேசன். மீண்டும் ஒரு 6 ஆட்ரிக் சிக்ஸ் பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு நடுவரே வீடூர் 6 4 பந்துகளுக்கு 4 6களை பதிவு செய்ய நவநீதன் குறிப்பிடத்தக்க 1 மறுதிட்டு நவநீதன் வீடும் ஒரு கேஷ் பிரைஸ் இருக்குங்க கண்டிப்பா நவநீதனுக்கு. நான்கு ஓட்டங்கள். இத்துடன் ஓவர் ஒரு ஓவர் முடிட்டு ஒரு மட்டையில இருந்து அணி நினைக்க 57. மீண்டும் எக்ஸ்ட்ரா வரிசையில் அடிக்கப்பட்ட இப்பதற்கு 6 மிட் ஆஃப் திசையில மீண்டும் லோட்டாஸா வந்து இப்ப ரன்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட் பால் அடுத்து வந்து 12 மீண்டும் நேத்தியாக வீசப்பட்ட வந்து இப்ப டாட் பாலுங்க. மீண்டும் நேத்தியாக ஓடி இருக்கப்பட்ட 1 2 இப்பதற்கு ரன் அவுட் வாய்ப்பா நடுவரே நாட் அவுட். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நன்றி நடுவரே. வந்து 4 வாய்ப்பா 4 ஓட்டங்கள். இந்த போட்டியாது அது கிரேட் 11 ஸ்டாருக்கு இது ஒரு முக்கியமான போட்டி. லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்க. மிகவும் ஒரு நேர்த்தியான அடி. இதுவும் ஒரு 6 லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்க அந்த டீமுங்களாம். இந்த மேட்சை வச்சுதான் அந்த டீமுங்களுக்கு எல்லாம் மேட்ச் இருக்கா இல்லையா. இத்தனை ஓவர் 2 ஓவர் போட்டு நிலை ஒரு மட்டையாளர்களை இழந்து அணி எண்ணிக்கை 75. இதுவும் ஒரு 6ங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு 6. வந்து அகலப்பந்துங்க. வந்திருக்கோம் 6. மீண்டும் வந்திருக்கு இல்லைங்க ஒரு எக்ஸ்டர்னரி ஃபீல்டிங். இப்ப வந்திருக்கு ஓடி எடுக்கப்பட்ட 1 2 நடுவரே. இப்ப வந்திருக்கு 1 ஓட்டங்களா. இதுவும் அடிச்சுட்டாருங்க. கேட்சாக வாய்ப்பா இல்லைங்க 6. இதுவும் ஒரு 6.
மீண்டும் நேர்த்தியாக அடிபட்டு வந்திருக்கு. ஓடி இருக்கப்பட்ட ஒன்றா இரண்டா வந்திருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அடிச்சுட்டாருங்க. வந்திருக்கு நான்காம் வாய்ப்பால் ஒன்னா இரண்டா வந்திருக்கு. நான்கு ஓவருங்க. தொடர் 3 ஓவர் முடிடலில் தனது ஒரு மட்டையாளர்களை இழந்து அணியின் எண்ணிக்கை 100 ஓட்டங்களை பெற்றுள்ள டீம் செஞ்சுரிங்க. இப்ப நேர்த்தியாக அடிக்கப்பட்டு வந்திருக்கு. கேட்சாக வாய்ப்பா இல்லைங்க. கச்சவட் செய்யப்பட்டு பத்திரிக்கை ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்களா நோவால் வந்திருக்கு. நோவால் என்ற முறையில் ஒரு ஓட்டங்களும் ஃப்ரீ ஹிட் விக்கெட்டா. ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கலாம். அடுத்து வந்துட்டாருங்க ஸ்ட்ரைக்ல அலெக்ஸ். நேர்த்தகடி விடுபந்து பத்திற்கு ஓடி இருக்கப்பட்ட ஒன்றா இரண்டா பந்திற்கு ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல இருக்காரு பிரதீப். கௌதம் நேர்த்தியாக லெக் திசையில் அடிபட வந்திருக்கு. ரெண்டுக்கு வாய்ப்பா இப்பதற்கு ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நடுவரே ரன் அவுட்டுங்க. அலெக்ஸ் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறாரு. பூபதி அடிக்கப்பட்ட பந்து இப்பதற்கு ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இரண்டா ரன் ஏனோ தெரியல. இந்த ஓவர்ல ரன்னே வரல. பேட்ஸ்மேன் விக்கெட் விட்டுட்டாங்க. கௌதம் ஸ்ட்ரைக்ல வந்துட்டாரு. கௌதம் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்துங்க. இப்ப இருக்கும் 6. இதுவும் நேர்த்தியாக வீசப்படி வந்து விக்கெட்டுங்க. கிளீன் போல்ட். இத்துடன் ஓவர். டாட் பாலுங்க. தோரை பிடிச்சு போட்டாங்கன்னா 112ங்கிறது அவங்க அடிச்சிருவாங்க. நேர்த்தியாக சும்மா பால கிளிக் பண்ணாரு. பால் வெளியே போயிருச்சு. 6. நேர்த்தியாக விசிட்டு வந்து வந்திருக்கு. டாட் பாலுங்க. வயசு மூலம் ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இரண்டா நடுவரே ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள். நன்றி நடுவரே. லெக் வைஸ் மூலம் ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. மீண்டும் நேர்த்தியாக விசோட பந்திற்கு 4 வாய்ப்பா இல்லைங்க. பந்திற்கு ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இரண்டா பந்திற்கு ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நன்றி நடுவரே. லாஸ்ட் 1 பாலுங்க. ரீச் பண்ணி போயிட்டு இருக்காங்க டி ஸ்டுடியோ. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இரண்டா பந்திற்கு ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. லெக் வைஸ்ல ஒரு ரன் அவுட். ஓகே நடுவரே நன்றி. இத்துடன் ஓவர் 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் தனது 5 மட்டையாளர்களை இழந்து அணியின் எண்ணிக்கை 122 123 ஓட்டங்களை பெற்றால் கிரேட் லெவல் ஸ்டார் அணியினர் வெற்றி பெறலாம். அதை டாட்டாகவும் விக்கெட்டுகளாகவும் வீழ்த்தினால் டிஐ ஸ்டுடியோ அணியினர் வெற்றி பெறலாம்.
இது மட்டை வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானம் என குறிப்பிடத்தக்க ஒன்று. முதல்வது நேர்த்தியா டாட் பாலுங்க. நேர்த்தியாக அடிக்கப்பட்ட ஸ்டேட்டஸில் 6. இது கோல்டன் ஓவருங்க. மீண்டும் ஏற்கனவே முறையில் வீசப்பட்டது பந்திற்கு ஓடி எடுக்கப்பட்ட 1 2 4 வாய்ப்பா இல்லைங்க. பந்திற்கு ஓடி எடுக்க ஒரு ஓட்டங்கள் ஸ்ட்ரைக்ல வந்துட்டாருங்க மூர்த்தி. இவரும் ஒரு அதிரடி மட்டையாளர் குறிப்பிடத்தக்க ஒன்று. நேர்த்தியாக வந்து 6ங்க. அவர் பேட்ல இது வரைக்கும் கிளியர் ஹிட் பண்ண ஒரு பால் கூட உள்ள இஜாயி கேட்ச் ஆனதில்ல. எல்லா பாலுமே வெளியே அடிச்சிருக்காரு. கிளியர் டெலிவரி. இது ஃபுல் டாஸாக வீசப்பட்டு வந்து வந்திருக்கு 6. மிகப்பெரிய ஒரு 6. வைப்பா 6 தடுத்துட்டாருங்க. அலெக்ஸ் அங்க இருக்க அலெக்ஸ் விக்கி நடுவுல 6 6ங்க. லைன் அம்பையர் சிக்ஸா ஓகே நடுவரே. வந்து 6 ஓட்டங்கள். இப்ப வந்திருக்கு 6 ஓட்டங்கள். சதிகம் 23 பந்துகளுக்கு 67 ஓட்டங்கள். இது ஒரு அகலப்பந்து. மீண்டும் வந்திருக்கு 6. சந்திருக்கும் 6 ஓட்டங்கள். மீண்டும் 6. இதுவும் 6ங்க. தாம் சந்தித்த 4 பந்தலையும் 6ஆம் மாத்திருக்காரு பன்னீர். வந்து டாட் பால் வைடா. ஓகே நடுவரே. நிறுத்தியாக வந்து பந்திருக்கு கேட்சாக வாய்ப்பா விக்கெட்டுங்க. நீரோட விக்கெட் எடுத்துட்டாங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட்டுங்க. அவுட் ஆஃப் பிட்ச். நோ பால். ஃப்ரீ ஹிட். நடுவரே அகலப்பந்து. ஃப்ரீ ஹிட் கண்டினியூங்க. நேர்த்தியாக ஸ்டேட் அடி விடுவதற்கு 6 துரன் ஓவர். விக்கெட்டுங்க. பூர்த்தியோட விக்கெட் எடுத்துட்டாங்க.
அடுத்த ஒரு இடத்தை நிரப்பும் புதுமுகம் அட்டையாளர். வந்திருக்க கேட்சாக்கும் வாய்ப்பா ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இரண்டா நடுவரே 2 ஓட்டங்கள் நன்றி நடுவரே. நிறுத்தியாக ஸ்டேட் சொல்லிவிடுவோம் கேட்சாக்கு வாய்ப்பா இல்லைங்க 6 நடுவரை அகலப்பந்து 15 பந்துக்கு 30. ரன்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. 14 நீர்த்தேவை சுட்டு வந்து வந்திருக்கு கேட்சாங்க வாய்ப்பா விக்கெட்டுங்க. மேட்ச மாத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் இடத்தை நிரப்ப வரும் புதுமுகம் அட்டையாளர். எடுக்க வாய்ப்பில்லை. வாருங்க 3 ஓவர் முடிட்ட நிலையில் 3 மட்டையாளர்களை இழந்து அணியின் எண்ணிக்கை 93. தாம் சந்திக்கும் 12 பந்துகளுக்கு 30 ஓட்டங்களை பெற்றால் விட்டு வரலாம். 5 பால் தான் அடிக்கணும். 12 பால்ல 5 பால். நிறுத்தியாக வந்து பந்திற்கு ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இரண்டா பால் நின்றுச்சு. இதற்கு ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். பாலுக்கு ஒரு அகலப்பந்துங்க நன்றி. சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. மேட்ச் சுறுசுறுப்பா எட்டுச்சு. மேட்ச் மீண்டும் யாருக்கார் முறையில் வீசப்பட பார்த்தீங்க. இந்த பாலுக்கு ஓடி எடுக்கப்பட்ட 1 ஓட்டங்கள். ஸ்ட்ரைக்ல லெக் திசையில் அடி விடுவது 4 வாய்ப்பா இல்ல ஓடி எடுக்கப்பட்ட ரன்களா? இதற்கு ஓடி எடுக்கப்பட்ட 1 ஓட்டங்கள் மட்டுமே. கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா கீப்பருங்க. எங்க உன போல எகிரி எவ்வளவு தூரம் பிடிச்சாரு. 8 பந்துக்கு 25. மேட்ச் சுறுசுறுப்பா இட்டுச்சு. பிசிசி பாத்துட்டு இருக்காங்க. குழு நிகழ்ச்சியும் பாத்துட்டு இருக்காங்க. வைடு பிளஸ் வயசுல ஒரு ரன்னுங்க வந்திருக்க 2 ஓட்டங்கள். ஒரு அகல பந்து 2 பால் வந்திருக்கு. 2 அவுட்டாங்க வாய்ப்பா இல்லங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. இருக்குங்க நேர்த்தியாக யாருக்கார் முறையில போட்டாருங்க. தூக்கி உள்ள தரம் வாருங்க. 4 ஓவர் ஓடிட்டு 4 மட்டையாளர்களை இழந்து அணியின் எண்ணிக்கை 103. தாம் சந்திக்கும் 6 பந்துக்கு 20 ஓட்டங்கள். 6க்கு 20. மனோஜ்
நோபால் நோபால் இந்த பாலுக்கு ஃப்ரீ கிட்டுங்க. நோபால் என்ற முறையில் ஒரு ஓட்டங்களும் ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்களும் வந்திருக்கு. 2 ஓட்டங்களுங்க. வாட்டர் ஓடிச்சு. 3 பால் தான் அடிக்கணும். 6க்கு 18. நேர்த்தியா லெக்ல போட்டாரு தூக்கி. லெக் வைஸ் மூலம் ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள். 5க்கு 17. 5க்கு 17. வெற்றி யாருக்கு? டிஏ ஸ்டுடியோ த கிரேட் 11 ஸ்டாரா பார்க்கலாம். அடியோட வந்து பதிர்க்க ஓடி எடுக்கப்பட்ட 1 2 பார்க்கலாம். பதிர்க்க ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மற்றும் ஒரு விக்கெட். ரன் அவுட் முறையில விக்கெட் இழந்து வெளியேறாரு. அவர் எடுத்த நிரப்ப வரும் புதுமுகம் அட்டையாளர். விக்கெட் விழுந்தாவே பேட்டிங் டீமுக்கு பிரஷர் ஆகும். அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தா நேர்த்தியாக புல்டாசா போட்டாருங்க. லோ புல்டாசா அதனால நேர்த்தியும் போட்டாரு. ஸ்டெம்புக்கே கரெக்டா. நேர்த்தியாக ஸ்டேஜில் அடிக்கப்பட்டு ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இன்னும் 2 பால் இருக்குங்க. 2 பாலுக்கு 15 ஓட்டங்களை பெறணும். 90% வெற்றிய டிஐ ஸ்டுடியோ நினைச்சாங்க. போற ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்க. நேர்த்தியான உரையில் 6 ஓட்டங்கள். இன்னும் மேட்ச்ல உயிர் இருக்குங்க. ஓவருங்க. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் தனது 5 மட்டைகளில் அணி 116 ஓட்டங்கள் 7 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க.